ஹலோ மக்களே, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு பிரீத்தி டைரிஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர் டேஸ்டியான மட்டன் சீரக சம்பா பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா. இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே கிராம்ஸ் கணக்கில் அளந்து மெஷர் பண்ணிலாம் போட்டிருக்கோம். நீங்களும் அதே மாதிரி எக்ஸாக்டாக பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. பட் இதே ரேஷியோவில் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஐ கேன் ப்ராமிஸ் தட் சூப்பராக உங்கள் பிரியாணி வரும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மட்டன் வேக போட போகிறோம். சும்மா 1 ஸ்பூன் மஞ்சள்தூள். 1.5 கிலோ மட்டனுக்கு 1 ஸ்பூன் மஞ்சள்தூள். இது ஒரு நார்மல் ஸ்பூன். நார்மல் ஸ்பூன். 1 ஸ்பூன் உலோப்பா சால்ட். தண்ணி அந்த மட்டன் ஒரு 3/4 கிளாஸ் முழுகிற அளவுக்கு, அவ்வளோதான். இன்னும் கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான். வேறு எதுவும் வேணும். ஒரு 5-6 தடவை வாஷ் பண்ண மட்டன். 3 விசிலா? 3 விசில். அது மட்டனோட 3 விசில் மட்டனோட டெண்டர்னஸ் பொறுத்து. இப்போ நாங்கள் மட்டனை வேக போட்டாச்சு. இப்போவே போட்டுருவோம் விசில். மட்டன் நல்லா 3 விசில் வந்துருச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. எவ்வளோ ஊற்றுறேன்னா 1.5 கிலோ பிரியாணி செய்வோம், சரியா? 1.5 கேஜி பிரியாணி. 450 கிராம் ஆயில் ஊற்றுறேன். கிராம் லிட்டர் ஆயில் 450 கிராம் போடுறேன். ஆமாம், வெயிட் வச்சு 450. கடலெண்ணெய் சுத்தமான கடலெண்ணெய். ஏலக்காய், கொஞ்சோண்டு ஜாதிப்பூ, ஒரே ஒரு ஸ்டார். பட்டை ஒரு 8 கிராம். ஏலக்காய் ஒரு 5 கிராம். கிராம்பு ஒரு 4 கிராம். அந்த பூ சும்மா கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்டார். ஓகேவா? அது நான் இப்போ போடுறேன். இது பொரியணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. அப்போவே நம்ம என்ன பண்ணுறோம்னா கிட்டத்தட்ட 250 கிராம் பூண்டு, 250 கிராம் பூண்டு மட்டும் தனியாக எடுத்து அரைச்சி ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 150 கிராம் இஞ்சி தனியாக அரைச்சி ஆட் பண்ணியிருக்கோம். பூண்டு பேஸ்ட் நல்லா ப்ரௌன் ஆகி கேரமலைஸ் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் இது நல்லா வதங்க விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணுறோம். நாங்கள் 480 கிராம்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது 1.5 கிலோ மட்டன் 1.5 கிலோ ரைஸ்க்கு 480 கிராம் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம். நாங்கள் வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் வதங்கிட்டு இருக்கிற கேப்லேயே நாங்கள் புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தக்காளியும் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கோம். 450 கிராம்ஸ் 450 கிராம் தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். ஏன் தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன்னா நல்லா பிளெண்ட் ஆகிடும். நம்ம வதக்கும் போது நல்ல டெக்ஸ்டர் கிடைக்கும். பெரிய துண்டாக போட்டிங்கன்னா அப்படி எப்படி பிரியாணியில் தெரியும். பேசிக்கலி எங்களுக்கு அது பிடிக்காது. அதனால நாங்கள் ஸ்லைஸாக கட் பண்ணி தான் போடுறது. ஒவ்வொருத்தரோட விருப்பம் அது. அதே மாதிரி இஞ்சி தனியாக பூண்டு தனியாக போடுறதுக்கான ரீசனும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பூண்டு அண்ட் இஞ்சியோட குக்கிங் டைம் டிஃப்ரெண்ட்டு. பூண்டு நம்ம இப்போ கேரமலைஸ் பண்ண விட்டுருவோம், நல்லா ப்ரௌனாக விட்டுருவோம். பட் இஞ்சி அந்தளவுக்கு குக் ஆச்சுன்னா கசக்கவும். அதனால தான் தனித்தனியாக நம்ம ஆட் பண்ணுறது. உப்பு கல்லுப்பு 50 கிராம்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். பிரியாணி, குழம்பு வெரைட்டிஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம எப்போவுமே கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுறது. பொரியல் அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா கரையாது அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்ம டேபிள் சால்ட் ஆட் பண்ணுவோம். கல்லுப்பில் மினரல்ஸ் அதிகம், ப்ராசஸிங் ரொம்ப கம்மி. ஸோ மெஜாரிட்டி நம்ம கல்லுப்பு தான் ப்ரிஃபர் பண்ணுறது. ஒரு நல்ல டிஷ்க்கு உப்போட ரேஷியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட். கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சுனாலுமே இந்த என்டையர் டிஷ்ஷுமே உங்களுக்கு அந்த டேஸ்ட்டே போயிடும். ஸோ எஸ், இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாமே கடலை எண்ணெயில் நல்லா வதங்க விடுங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதங்க விடுறீங்களோ அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லா வரும் நமக்கு. அப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த புதினாவும் கொத்தமல்லியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தயிர் ஆட் பண்ண போகிறோம். தயிர் 165 கிராம், 165 கிராம்ஸ் ஆஃப் கர்ட். பிரியாணியில் கர்ட் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு 3 ரீசன் இருக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கர்டில் ஒரு மைல்டு அசிடிட்டி இருக்குது. அது என்ன பண்ணோன்னா நம்ம போடுற கறி ஒரு வெஜிடபிள்ஸ் அதை சாஃப்டன் பண்ணி கொடுக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு வேளை நம்ம காரம் கொஞ்சம் தெரியாமல் அதிகமாக ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிடும் மசாலாவை. மூணாவது பார்த்திங்கன்னா சின்ன புளிப்பு தன்மை கிடைக்கும் இல்லையா, அதுதான் பிரியாணியோட யூனிக் டேஸ்ட் கொடுக்கும்.
ஓகே, இப்போ மட்டன் வந்து விசில்லாம் போயிட்டு நல்லா வெந்திருக்கு. அதுலேருந்து லைட்டாக கொஞ்சோண்டு சூப் மட்டும் எடுத்து அப்போவே முடிச்சாச்சு. பச்சை மிளகாய் வந்து யூஸ்வலாக தக்காளி ஆட் பண்ணும்போதே பண்ணிடுவோம். அப்போ மறந்துட்டதுனால இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனி மிளகாய் தூள் ஒரு 18 கிராம்ஸ் 18 கிராம் ஆட் பண்ணியிருக்கோம். மட்டன் வந்து ரொம்ப நல்லா வெந்துட்டதுனால இன்னும் மேலே அது வந்து ஓவர் குக் ஆகிடக்கூடாதுன்ட்டு ஒரு தனி பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிட்டோம். எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். 1 கப்பு ரைஸ்க்கு 1.5 கப்பு தண்ணி தான் சீரக சம்பாவோட அளவு. அதை நாங்கள் ஆல்ரெடி கொதிக்க விட்டாச்சு. இப்போது ரைஸும் ஆட் பண்ணியாச்சு. சாரி, என்னால் வீடியோ கவர் பண்ண முடியல. ஃபுல் லெமன் பொழிய போகிறேன். 1.5 கிலோ ரைஸ் 1.5 கிலோ மட்டன்றதுனால கொஞ்சம் அதிகமாக பண்ணுறதுனால நம்ம ஒரு பெரிய சைஸ் லெமன் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் கம்மியாக செஞ்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சின்ன சைஸ் லெமன் ஆட் பண்ணால் கூட ஓகே தான். இப்போ நீங்கள் பார்க்குற அளவுக்கு ரைஸ் அண்ட் வாட்டர் லெவல்ஸ் ஈக்குவலாக இருக்கிற அந்த ஸ்டேஜில் ஒரு வேஸ்ட் தோசை கல் எடுத்து ஃபுல் ஸ்பீட் ஹீட் வச்சுட்டு இப்போ பார்த்தோன்னா ரைஸும் இதுவும் அப்படியே சமமாக இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் தண்ணியெல்லாம் உள்ளே போகிற மாதிரி கரெக்டாக 15 மினிட்ஸ் தம் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். டன் டடா. இப்படி டக்குன்னு பார்க்கும்போது ஐயோ என்ன வேகலையா அப்படி தான் தோணும். ஆனால் வந்துட்டு நீங்கள் அதை கரெக்டாக இப்போ இவங்க மிக்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் ப்ராப்பராக வந்துட்டு பிரியாணி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு எல்லாமே ஈக்குவலாக அப்படியே செம்ம பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் வந்து நின்றோம். பிரியாணி பர்ஃபெக்டாக வந்திருக்கு, அருமையாக வந்திருக்கு. ஓகே, நாங்கள் பிரியாணி சாப்பிட போகிறோம். நீங்களும் இது மாதிரி பிரியாணி ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Preeti Diaries. Until I meet you in the next video. Bye-bye.